வணக்கம். மதுரை கூட்டத்தில் தமிழக முதல்வர் பேசும்போது, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஹிந்தி திணிப்பும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு கூறினார். ஹிந்தி தமிழ்நாட்டில் வர பிஜேபி தேவையே இல்லை. திராவிட மாடல் ஆட்சியிலேயே அது தொழிலாளர்கள் மூலமாக வந்துவிட்டது. தொழிலாளர்கள் என்ற போர்வையில் தமிழகத்தில் ஏற்கனவே போலாச்சி கொண்டிருக்கிறது. நம்ம மக்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கூலி கேட்கும் நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் ரூபாய் 500 கூலியில் வேலை செய்ய தாராளமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு வேலை நடக்கும் இடத்தில் தங்க இடமும் காப்பிட சிறு வசதிகளும் செய்து கொடுத்தால் போரும். எல்லா நாட்களிலும் வேலை செய்ய தயாராக இருக்கிறார்கள். கட்டட வேலை, சூப்பர் மார்க்கெட்டு, சலூன், ஹோட்டல்கள், தொழிற்சாலைகள் என எல்லா இடத்திலும் வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். நம் காய்கறி கடைக்காரர்கள் முதல் மேஸ்திரிகள் வரை இந்தியை கற்றுக்கொள்கின்றனர். தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளர்களில் 50% பேர் வடமாநில தொழிலாளர்கள். ஹிந்தி தொழிலாளர்கள் வேண்டாம் என்று திமுகவினர் கூறினால் தமிழகத்தின் தொழில் வீழ்ச்சிக்கு அவர்களே காரணமாவார்கள். ஜெய்ஹிந்த்.